Jesus loves our daily Bible school. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியாக விற்றிருப்பவர் சேனைகள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீர் ஆண்டவரே. பாவத்தை போக்கும் பலியாக வந்தீங்களே, பாவ மாம்சத்தின் சாயலை தடுத்துக் கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி ஆண்டவரே, அந்த கல்வாரி எங்களுக்காக சிலுவையின் மேல் பாவங்களை சுமந்து தீர்த்தீரே, சாபங்களை சுமந்து தீர்த்தீரே, நோய்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக தரித்திரமாக பொங்கினீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுங்க. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்ப ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை அன்பு கூறுகிற எங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தாழ்த்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆவியானவரே. ஆராதனை கர்த்தரை கொடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி, உன்னை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அப்பா, நீர் பாய்ச்சி காப்பாற்று சொன்னீர் ஆண்டவரே. ஓகே, நன்றி. காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீ பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று இந்த தோன்றுமோ வாய்க்காலாய் வருவதே நான் வரம்பிடும் மறுக்குறி தோன்றுமோ வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஓ, நீ நல்லவர், எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஓ, நன்றி கர்த்தாவே. அதிசயமானவர், அற்புதர். உனக்கு சொன்னதன் செய்யுமளவும் அவர் விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். கலங்காதே, திகையாதே, உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சொன்னது செய்ய மறவோ கைவிட மாட்டேன் என்று, சொன்னது செய்ய மறவோ கைவிட மாட்டேன் என்று இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர்.
இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு நன்றி அப்பா. உனக்காக வெண்கல கதவுகள் உழைப்பார், இரும்பு தாழ்பால் முறியடிப்பார். அந்த காலத்து பொக்கிஷத்தையும் அந்த காலத்து பொக்கிஷத்தையும் உழைப்பெடு புதல்களையும் நமக்கு கொடுக்க தேவன் சுத்தமல்லவரா இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்கிறாராம். சந்தோஷமா இருங்க. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்து பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்து ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தி ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே தெய்வம் உமா என்று யாரும் இல்லை. முடிந்தது தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈரே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உமா என்று யாரும் இல்லை. முடிந்தது தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈரே இல்லை. சொல்லே அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க பிதாவே. ஓ உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தேவனே. அப்பா பிதாவே, கர்த்தர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 2ஆம் வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். 3ஆம் வசனம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். 4ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 5ஆம் வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல்
விசுவாசித்து நடக்கிறோம். 7ஆம் வசனம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். 8ஆம் வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். 9ஆம் வசனம், அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். 10ஆம் வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 11ஆம் வசனம், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். 12ஆம் வசனம், இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். 13ஆம் வசனம், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படியாயிருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். 14ஆம் வசனம், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். 15ஆம் வசனம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 16ஆம் வசனம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். 17ஆம் வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 18ஆம் வசனம், இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 19ஆம் வசனம், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 20ஆம் வசனம், நாடபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சாணாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 17ஆம் வசனத்தை தியானிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா ஏசப்பா நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி வாழணும். ஓகேங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தை படி நம்ம வாழ்வோமானா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஓகேங்களா? புது சிருஷ்டி என்பது ஒரு வெளிப்புறமான மாற்றம் கிடையாது, அது ஒரு உள்ளான மாற்றத்தை குறிக்குது. ஓகேங்களா? புது சிருஷ்டியாக நம்ம ஏசப்பா கிட்ட யாரெல்லாம் வராங்களோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணுறாராம்? புது சிருஷ்டியாக மாற்றிடுறாராம். அவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணிடுறாராம்? புதுசாக மாற்றிடுறாராம். பழைய காரியங்கள், பழைய
வெளிப்புறமான மாற்றத்தை மட்டும் இல்லை, உள்ளான மாற்றம், அந்த இருதயத்தில் ஒரு மாற்றத்தை முதல்ல ஏசப்பா கொண்டு வராரு. பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய பாவ வாழ்க்கை, தீய பழக்கங்க, குற்ற உணர்வு எல்லாமே, பழையவைகள் எல்லாமே எப்படியாச்சான் ஒழிந்து போயிடுச்சான். எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே புதிதாயிடும். உங்களுடைய அடையாளம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற உறவு எல்லாமே எப்படி ஆகுது? புதுசாக ஏசப்பா மாற்றுறாரு. அதாவது பழைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாற்றத்தை உண்டு பண்ணி ஏசப்பா என்ன பண்ணுறாரு? உங்களை புதுசாக மாற்றுறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்க. தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க. டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுறீங்க. வேத வசனத்தை தியானிக்கிறீங்க. பரிசுத்த ஆவினருடைய வழிநடத்துதல் நடக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்க. உலக வாழ்க்கைக்கு உங்களை தூரப்படுத்தி கத்தருக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க. இது கத்தர் தருகிற புதிய ஆசீர்வாதங்கள். எல்லாம் புதிதாயின. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றமாயிடும். உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ கத்தருக்கு உண்மையாக இருக்கிறாரு, கத்தருக்கு பிரியமாக நடக்கிறாரு, இவ்வளவு உண்மையான பிள்ளையாக இருக்கிறாங்களே சொல்லி 4 பேர் உங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு ஏசப்பா புதிய பிள்ளையாக புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அதுதான் எல்லாம் புதிதாயின. ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே புதிய ஆசீர்வாதம் தான். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவாக இருக்கிறான்? ஆ, புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆ, ஞானியாக இருக்கிறான். ஈ, ராஜாவாக இருக்கிறான். ஈ, ஆட்டுக்குட்டியாக இருக்கிறான். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.